ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காம, வயசுக்கு தகுந்த கதாபாத்திரங்கள்ல நடிக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சத்யராஜ். ஒரு காலத்துல தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருந்தவர் தான் சத்யராஜ். ஆனா வயசு அதிகமாக அதிகமாக அதே ஹீரோ இமேஜ் புடிச்சுக்கிட்டு தொங்காம, அப்பாவா, தாத்தாவா, மென்டர், அரசியல்வாதி, சீனியர் ஆபீசர் அப்படின்னு என்ன ரோல் கிடைக்குதோ அதை பக்காவா நடிச்சு கொடுப்பாரு. பாகுபலி படத்துல கட்டப்பா அப்படின்ற கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறமா அது அவரோட கெரியர்ல மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறமா கனா, ஜாக்சன் துரை, லவ் டுடே, வீட்ல விசேஷம் மாதிரியான பல படங்கள்ல அவரோட வயசுக்கு ஏத்த கேரக்டரை ரொம்பவே மெச்சூரா சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு அவர் எங்கேயுமே அடம் பிடிச்சது கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாசர். தமிழ் சினிமாவுல வயசுக்கு ஏத்த கதாபாத்திரங்களை தேர்வு பண்றதுல நாசர் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவா ஆரம்பிச்ச அவரோட கெரியர் ஒரு வில்லனா, ஒரு போலீஸ் ஆபீசரா, ஒரு ப்ரொஃபஸரா, ஒரு ஃபாதரா, ஒரு கிங்கா, ஒரு பொலிட்டீஷியனா பல விதங்கள்ல நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவரோட கேரக்டருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இமேஜே கிடையாது. பாகுபலி, தேவர் மகன், இருவர், பாம்பே, அன்பே சிவம் அப்படின்னு இவர் நடிச்ச பல படங்கள்ல இவரோட கேரக்டர் இப்போ வரைக்கும் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கு. இந்த 2026ல கூட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், கராத்தே பாபு, மியூசியம் இருக்கு 2 அப்படின்னு கேரக்டருக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமுத்திரக்கன்னி. இவரோட கேரக்டர்ல ஒரு விஷயம் ரொம்ப பொதுவா இருக்கும். எப்பவுமே இளம் ஹீரோ மாதிரி காட்டணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாரு. நம்மளோட வாழ்க்கைக்கு நெருக்கமான கேரக்டர்ல மட்டும்தான் நடிப்பாரு. சாட்டை, அப்பா, நாடோடிகள், வினோதய சித்தம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சூரான ஆக்டிங்கை காமிச்சிருப்பாரு. சில படங்கள்ல வில்லனாவும் மிரட்டியிருக்காரு. நம்மெல்லாம் அப்பா படத்துல சமுத்திரக்கனியை எப்படி பார்த்திருப்போம். ஆனா வட சென்னை யோசிச்சு பாருங்க, அதுல எவ்வளவு கொடூரமா காமிப்பாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட வயசுக்கு நம்மளோட தேவைக்கு என்ன மாதிரி கேரக்டர் இருக்கோ அதை எடுத்து நடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். மனுஷன் அரசன் படத்துல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு காத்திருந்து பார்க்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார். இந்த லிஸ்ட்ல சரத்குமாருக்கு ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹீரோல இருந்து இப்போ சீனியர் கேரக்டர் ரோல் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டரா மாறிட்டாரு. 90s மற்றும் 2000 காலகட்டத்துல ஒரு போலீஸா, ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு ஃபேமிலி ஹீரோவா பல ஹீரோக்களுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பாருங்க, அவரோட வயசுக்கு பொருத்தமான அப்பாவா, சீனியர் ஆபீசரா, ஒரு பொலிட்டீஷியனா, இல்ல ஒரு பவர்ஃபுல் ஃபேமிலியோட ஹெட்டா இந்த மாதிரி கேரக்டரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. முக்கியமா பொன்னியின் செல்வன், வாரிசு, போர் தொழில், நிறங்கள் 3 இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சூரான ரோல் தான்.